இவர்கள் அறநிலையத்துறை என்பதை ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பதற்கு காரணம் உள்ள பூந்துகிட்டு சனாதன வர்ணாசிரமத்தின் மூலமாக நாங்க தான் எல்லாருக்கும் டாப்பு அப்படின்னு சாவியை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. அப்புறம் கணக்கு வழக்கு கூட கேட்கறதுக்கு வழிவகை இருக்காது. ஆகவே இவர்கள் வெளிப்படையாக நாங்க கோயிலை நாசப்படுத்த, கோயிலுடைய பணத்தை கொள்ளையடிக்க, கோயில் சொத்துக்களை அனுபவிக்க நீ தடையாக இருக்கிறாய் அப்படின்னு அறநிலையத்துறைய நீக்கு அப்படின்னு சொல்றாங்க தவிர வேற இல்ல. தீர்மானம் போட்டிய அந்த தீர்மானத்துல தமிழ் கடவுள் முருகன் தானே, அந்த முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டியா? இல்ல முருக கோயில்கள் அனைத்து கோயில்களிலும் தமிழ் கடவுள் முருகன் கோயில்கள் தமிழக அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டியா? போடுன்னு சொன்னாங்களே, நீ ஏன் போடல? அதை எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டி அங்க கேட்டாங்களே, நீ என்ன பதில் சொன்ன? அதனால நமக்கு விரோதமாக தமிழர்களுக்கு விரோதமானவர்கள் எப்படி வேணும்னாலும் சொல்லுவாங்க.